இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் வந்து ஒரு பர்சனலாக ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி க்ரோ பண்ண போகிறோம், அது மூலிமா நம்மளுடைய க்ரோத்துக்கு அது எப்படி பயன்பட போகுது. அவங்க வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறத விட நாம் கரெக்டாக நடந்துக்கணும்னு பண்ணினோம்னாவே இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் ஒர்க் பிளேஸ்லேயும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறீங்க, அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட வந்து யூ நீட் டு பில்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப். வாட் வி ஆர் கிவிங் வி வில் கெட் பேக். நாம் மரியாதை கொடுத்தோம்னா மரியாதை நமக்கு கிடைக்கும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நிறைய பிஸ்னஸ் வீடியோவை இந்த சேனலில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் போய் பாருங்கள். அது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போட்டோம் அப்படிங்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி. உதாரணத்துக்கு வந்து கேக், கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். நீங்கள் கேக்கோட எல்டிவி, லைஃப் டைம் வேல்யூ, இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம அக்யூர் பண்ணுறோம், அது மூலிமா அவங்க லைஃப் டைமில், இப்போ நம்ம கடைக்கு வர்றது லைஃப் டைமில் அவங்க வந்து எவ்வளவு நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. நீங்கள் கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் பண்ணுவீங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங்கை தாண்டி அவங்க நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா, அதுதான் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறையா கேக்கை பற்றி, B2B, B2Cயை பற்றி, D2Cயை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய டெர்மினாலஜி, அதாவது வந்து டேம், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் போட்டுட்டோம். ஸோ அதனால் வீடியோஸ் 3 மாதம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில் பின்னாடி இருக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் வந்து ஒரு பர்சனலாக ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது. அந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங் வந்து ஆஸ் எ ஹியூமன் அதர் பர்சன்ட்டு நம்ம பேசும்போது அது வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான். அது வந்து இன் ஃபேமிலி, இன் சோஷியல், இன் ஒர்க் பிளேஸ், 3 இடத்துலையுமே அது பொருந்தும். எங்கெல்லாம் நீங்கள் அடுத்த மனிதர்களோட பழகுறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதை எப்படி க்ரோ பண்ண போகிறோம், அது மூலிமா நம்மளுடைய க்ரோத்துக்கு அது எப்படி பயன்பட போகுது. உதாரணத்துக்கு வீட்டில் எடுத்துக்குவோம். ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணனா அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நாம் எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை குறை சொல்லுவாங்க. எல்லாருமே மனிதர்கள், அவங்கவுங்களுக்கான எமோஷனல் இருக்குது. அந்த எமோஷன் வந்து கண்டிப்பாக வெளிப்படும். ஸோ அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறத விட நாம் கரெக்டாக நடந்துக்கணும்னு பண்ணினோம்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பேசிக் பிரின்சிபல் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எனது வந்து எப்போவுமே கிவிங் அதிகமாக இருக்கும், ரிசீவிங் எதிர்பார்க்க மாட்டேன். அதை கிவிங் அதிகம்னா லவ்னா அதிகமாக லவ்வை கொடுக்கறது. ஈவன் இன் நீட் ஆஃப் மணி கணக்கு கண்டிப்பாக பார்க்கணும், ஃபைனான்ஷியல் முக்கியம். பட் அதே சமயத்தில் அது ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், ஏன்னா ஃபேமிலி நமக்கு வந்து பாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான், அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக நாம் க்ரோ ஆக முடியும். ஸோ அப்போ எப்படி ஒரு செடியை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி அந்த செடியை வந்து பெருசாக வளர்த்து மரமாக்குறோமோ அது மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும். ஸோ அப்போ அதுக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி, தண்ணி ஊற்றுறதுங்கிறது நல்ல வார்த்தைகளை சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும்போது அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். தேவையான போது நாலேஜை கொடுக்கலாம், நாலேஜை ஷேர் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு மணி ஹெல்ப் தேவைப்படுது, கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பட் இப்போ தேவைப்படுது அப்படின்னா அப்போ அதை கொடுக்கலாம். இது மூலிமா அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக பில்ட் ஆகும். இதே தான் ஒர்க் பிளேஸ்லேயும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறீங்க, அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து டீம்ஸ் இருக்கும், டீம் லீடர்ஸ் இருப்பாங்க, லேயர்ஸ் இருக்கும், ஹையரார்கி இருக்கும். ஸோ பட் அது எல்லாமே இருக்கும். அதை தாண்டியும் அல்லது வந்து உங்களுக்கு கீழே அட்லீஸ்ட் த பீப்புள் ஹேவ் அ காண்டாக்டை, அதிகமாக உங்களோட காண்டாக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து யூ நீட் டு பில்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஸோ அது பண்ணும்போது வந்து கம்பெனிக்குள்ளேயே வந்து ஒரு ஹார்மோனினா ஒரு பீஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தப்பு பண்ணுறத வந்து கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இல்லை தப்பு பண்ணுனா ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. பட் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஒரு ஜென்ரலாக, ஏன்னா நான் எப்பயோ படித்தது, திருபாய் அம்பானி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி, அதாவது ஃபேக்ட்ரிக்குன்னு போனால் கீழ்நிலை ஊழியராக இருந்தால் கூட சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவாராமா. ஸோ நான் அந்தளவுக்கு சொல்கிறேன்னா நான் வாங்க போங்க அப்படி தான் எல்லா எம்ப்ளாயும் சொல்லுவேன். சிலர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அது வந்து நம்மளது ஒரு பாலிடெக்னிக் இருந்து அங்கே படித்தவங்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க.
அவங்களெல்லாம் வந்து நான் இப்போ வாப்பா போப்பான்னு கூப்பிடுவேன். ஸோ மற்றபடிக்கு வந்து ஐ கிவ் தி மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். ஏன்னா வாட் வி ஆர் கிவிங் வி வில் கெட் பேக். நாம் மரியாதையை கொடுத்தோம்னா மரியாதை நமக்கு கிடைக்கும். அது எம்ப்ளாயிக்கும் அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லாயலாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கும், ஹார்மோனியும் இருக்கும். ஏன்னா எங்கே பீஸ் இருக்கோ அங்கே க்ரோத் இருக்கும். பீஸ் இருக்கிற இடத்துல இப்போ வந்து எனக்கு இப்போ பராக் ஒபாமா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்குது. உலகம் அதிகபட்சமாக அமைதியாக இருக்கிறது இந்த பீரியடில் தான் சொன்னார். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து உலகம் ஃபுல்லாக அந்த போர்கள்லாம் பெருசாக இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, அதெல்லாம் கம்மியாக இருந்தது. அது ஜென்ரலாக க்ரோத்துக்கு இந்தியா க்ரோ ஆச்சு, சைனா ரொம்ப க்ரோ ஆச்சு. ஸோ இந்த பீஸ் இருக்கும்போது ட்ரேடு வணிகம் நல்லா நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஃபேமிலியிலே ஆகட்டும், சோசியல் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ஹார்மோனியை உண்டு பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னாவே அது வந்து நம்ம பிஸ்னஸில் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.